மூஷிகவாகனம் மோதகஸ்த சாமர தர்ம விளம்பிர சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே விக்ன விநாயக பாத நமஸ்தே கனிமுகநாதி பகவானே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா பூராத சதானந்த சர்வபூத நயாமர ரட்ச ரட்ச மகாபாகு சாதே திவ்யம் நமோ நமக சுவாமியே சரணமையப்பா
சிவசுடமான சுவாமியே சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஒரு நாள் தினத்திலே அம்பிகை பராசக்தியானவரை பார்த்து இறைவன் சொல்லுகின்றார், பார்வதி வாடி வெட்டை பார்வதியே பார்வதி ஒன்று சொல்லி கேளா வாயிலுள்ள உயிர்கள் அடியளத்தில் வாரேனம்மா வாரேனம்மா அடியளத்தில் வரவழைக்கும் வருவரனமோ கையில் இருப்பாய் நீ இருப்பாய் கையில் இருப்பாய் இருப்பாய் அம்பிகை பராசக்தியானவளை வரவழைத்து பகவான் சொல்லுகிறார், பெண்ணே பார்வதி, படைத்த மனுக்களுக்கு நான் பலியளக்க போகிறேன். அப்படியா? ஆமா பகவானே. என்ன இல்ல இல்ல அப்படியா? நீ வர வேண்டாம். பலியளப்பு பரம ரகசியம். அப்படியா? அது எனக்கு மட்டும்தான் அறிந்தது போல் இருக்க வேண்டும். சரி பகவானே, உனக்கு தெரியக்கூடாது. நீங்களே சென்று பலியளந்து வாருங்கள். ஆகட்டும் என்று சிவபெருமான் படைத்த மனிதர்களுக்கு பத்திரி இல்லாமல் எப்படி வழியிழக்கிறார் வாருங்கள். நாளி நல்ல அகிலை எடுத்து அடியறத்தான்
இல்ல. இந்த பரியாப்பு உண்மைதானா என்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பரிவர்ப்பு படைத்த ஜீவராசி அத்தனைக்கும் படி வளர்க்கிறாரா? அந்த பதவி போட்டு வர்றாரா? ஆமா, நம்ம முடியதான் எடுத்துட்டு வர்றாரா? தெரியும் என்ன நடக்கிறது தெரியவில்லையே. காவல் என்று பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். பரிசோதனை செய்து பார்க்க வேண்டுமே என்று தெய்வ தட்சணை வரவழைக்கின்றார். தெய்வ தட்சணை யார் பாருங்க? மகனே விஸ்வந்திரமா, என்னமா சொல்லுங்க. ஒரு சின்ன சிமிழ் எனக்கு வேண்டும். அப்படியா? ஆமா, இது ஒன்று பண்ணி கொடுக்குறேன். உடனே எடுத்துட்டு வா. உடனே விஸ்வந்திரமா போகிறார். ஒரு காட்சியில கட்டையை வெட்டுகிறார். கட்டை சிமிழ் உண்டு பண்ணினார். திருதாக்கி போட்டியிட்டு அம்மா கையில கொண்டு கொடுக்கிறார். உமையவை வாங்கி பார்க்கிறார். சிமிழ் சிறிதாக இருக்கிறது. இதற்குள்ள எதை அடைக்க முடியும்? யானையை அப்படி அடைக்க முடியும்? யானையும் போகாது, பானையும் போகாது. போகாது இல்லையா? பூனை போகுமா? போகாது போகாது. சிமிழ் சொன்னாரு சின்ன ஒரு பெட்டிக்குள்ள இல்லையா? ஆமா, இது போல என்ன அடைப்பது பார்க்க சித்தரம்புகள் சாத சாலையா போகிறா. அங்கே திருவிளக்கின் ஒளிவதில்லை, திருவிளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுல சிற்றரம்பு சாலை சாலையாக ஓட்டு போவதை பார்த்தார். 2 எலும்புகளை பிடித்தால் அம்பிகை பராசக்தியானவள் எங்க வைக்கிறா பாருங்க, சிவனுக்குள் அடைக்கிறார். அடைத்து பட்டினியாக போட்டு சிவனை மூடி தாம் கொடுத்திருந்த பட்டு பருவட்டத்தில் முடிந்து செலுத்தப்படுகிறார். சரி, வரட்டு வரட்டு பகவான் இந்த மனிதர் வந்து வருவாரே, எப்படி பண்ணி வந்திருக்கிறார் என்று பார்த்துக்கிறாரா? அம்பிகையானவள் பகவான் போன திசையை நோக்கி கால் நீட்டி உட்கார மாட்டார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சிவபெருமான் பரியிழப்பு முடித்து பறவையை கைலாச மலைக்கு வருகின்ற பொழுது அம்பிகை பராசக்தியானவள் எப்படி அமர்ந்திருக்கிறார்? அரணாரை கண்ட போலே எடுத்த மொழி பேசல்ல, மௌனமாக இருக்கிறார். தலையில் இங்குலமாக இருக்கிறார். நீராடவில்லை, மாற்று பட்டாணி அணியவில்லை, அலங்காரம் செய்யவில்லை, பகவானிடத்தில் பேசவில்லை, இப்படி அமர்ந்திருக்கின்றார். அந்த நேரத்தில் சிவபெருமான் என்றைக்கும் மரியாதை விட்டு அவர் ஏதோ கோபத்தில் இருக்கிறார்.
பெண் அல்லவா? ஆமா. சும்மா இருப்பாளா? அது எப்படி இருப்பா? வந்து சொல்றா. என்ன சொல்றா? சுவாமி தேவி, எங்க போயிட்டு வாரீங்க? படைத்த ஜிம்ராஜிகளுக்கு பணியாளத்தை விட்டு வருகிறேன். படைத்த மனிதர்களுக்கு பத்திரை இல்லாமல் சரியாக பணியாளர்களா? பணியாளத்தை அது என்ன சந்தேகம்? என்னிடத்தில் 2 உயிர் பட்டினியாக வாழுகிறது. உன்னிடத்தில் 2 உயிர் பட்டினியா? பணியாளத்தில் ஒரு முறை பட்டினியாக இருக்கிறார் பார்வதி. இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னார் முதல் நான் பணியாளக்கும் பதவியை விட்டு விடுவேன். அதையே பார்த்துக் கொள்ளலாம். எனக்கு பரமசிவன் என்ற பட்டமும் தேவையில்லை. பார்த்துவிடலாம். முதலத்தில் 2 உயிர் பட்டினி என்று சொன்னார்களா? ஆமா. பார்வதி என்ன? ஒன்று சொல்கிறேன். என்னை பரிசோதனை செய்கிறார். என்னிடத்தில் பத்திரியாக உயிர் இருக்கும் என்று சொன்னார், இல்லை என்று சொன்னார், என்னை பிரிந்து 12 ஆண்டு காலம் வாழ வேண்டி வரும். பார்க்கலாம் சுவாமி. இப்பொழுது நான் தான் இது. அப்படியா? சரி, பார்த்து விடலாம். ஆமா. சரி, பத்திரியாக உயிரை பார்ப்போம். எங்க இருக்குது? எங்க? என்னிடத்தில்தான் இருக்கிறது. சரி, உயிர்களை காட்டு, பார்த்து விடலாம். எந்த இடத்தில் வைத்து காட்ட முடியாது. பாருங்கள், தேவர்கள் நிறைந்த சபையிலே போடலாம். அப்படியா? தேவர்கள் திருச்சபையை கூப்பிடுங்கள். யாருக்கு? தேவர்கள் சபை உடனே கூடட்டும். தேவாதி தேவர் மூவர் யாவரும் வந்து உரைத்தார்கள். தேவலோக திருச்சபை கூடியது. அந்த இடத்தில் நம்மை உமையவள் பார்வதியானவள் அங்கே சிற்றவை உடன வேண்டும். பாத்தீங்களா? ஒரு சிங்கல் வாழை இலை கொண்டு வா. அப்படியே கொண்டு வரப்பட்டார்கள். சிங்கல் வாழை இலையருக்கு, சிங்கல் வாழை இலையருக்கு, சிங்கல் வாழை இலையருக்கு, பார்த்தார் பகவான் பார்வதி இடத்துல சொல்றாரு. பார்வதி, உன்னிடத்தில் இருக்கிறதே 2 எலும்பு. அது பட்டினியாக இருக்கிறது சொன்னாங்க. வெளியே விடு. இதோ ஊற விடுகிற பாருங்கள் என்று சிவனை திறந்து சிங்கர் வாழ இறங்கியது விட அந்த 2 சிற்றெலும்புகளும் வாயில் திரையரிசி கவிக்கொண்டு சுற்றி சுற்றி வருகிறதா. அன்னைக்கு பணியாளர் ஆளுக்கு ஒரு திரையரிசி பகவானையே சுற்றி சுற்றி வருகிறது, சுழவட்டம் போடுகிறது. அந்த நேரத்திலே பார்வதி, சுவாமி என்னங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற? இங்க கீழே பாரு. பார்த்தேன் பார்த்தேன். என்ன நடக்கிறது என்று பாரு. இதற்கு யார் இதற்கு பணியாளது? நான் பத்திரியாக நம்ம போட்டிருந்தேன். யாரு? சிவன். ஆமா, யாரு படி வந்தது? ஐயோ, ஒன்னும் பேச முடியல. இறைவா, அடியா நான் செய்த பிழை, செய்த பிழை, அதனாலே பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். செய்த பிழை, செய்த பிழை, செய்த பிழை, பொறுக்க வேணும், பொறுக்க வேணும். பாரதியால்
பகவானை ஐயா கொடுக்க வேணும். அதுக்குள்ள இருந்தாலும் சிவநாதா பொறுத்தரணும். பார்வதி சிவனுக்குள் இருந்தாலும் சிவனுடைய வாயுமண்டோ, அறைக்குள் இருந்தாலும் அவனுடைய வாயுமண்டோ. சிவபெருமான் என்றும் என்னை பாராமல் பரமன் என்றும் பாராமல் பரிசோதனை செய்து விட்டாய். அதனால் என்னை பிரிந்து 12 ஆண்டு காலம் வாழ்ந்தாக வேண்டும். சுவாமி, தவறு சிறிது, தண்டனை பெரிய அளவில் கொடுக்கிறீர்களே சுவாமி. உன்னை மகனாக அடைய வேண்டும் என்று தக்கலன் தவத்தில் அமர்ந்து விட்டார். தக்கராஜனுக்கு உன்னை மகனாக உதவி செய்ய போகிறேன். அப்படியா? ஆகட்டும் என்று என்ன செய்கிறார் பாருங்கள், சிறு குழந்தையாக்கி அவள் தாமரை மலர் மீது பார்வதியானவளை கிடத்தி அப்படி கடல்ல மிதக்க விடுகின்றார். ஆனா தாரகாவனத்திலே தட்சிணானவள் பார்வதியை மகளாக அடைய வேண்டும், பரமசிவனை மருமகனாக அடைய வேண்டும் என்று தவம் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே குழந்தை சத்தம் காதல கேட்டார். குழந்தை சத்தம் கேட்டதோ? குழந்தை சத்தம் காதில் கேட்டார். காதில் கேட்டார். குணமுடைய தக்கராஜல் குழந்தை சத்தம் காதில் கேட்டார். குழந்தை சத்தம் காதில் கேட்டார். அழக குழந்தை கையெழுத்தை அழகிலே சொல்லி கை கொடுத்தார். வாக்கியல் வேதவல்லி 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 பார்வதியை மகளாக அடைய வேண்டும் என்று 12 வருட காலமாக இறைவன் பகவானை நினைத்து தவம் இருக்கிறார். அந்த நேரத்துல குழந்தை அழுது கொண்டே வருகிறார். அம்பிகை பராசக்தியானவள். குழந்தை சத்தம் காதில் கேட்டதோ கண்மொழித்தான் தக்கல் ஓடோடி வந்தா வந்து பார்க்கிற குழந்தை எடுத்தால் பிறகு கிணத்தை முத்தமிடுகிறார். எடுத்தால் இடது கிணத்தை முத்தமிட்டார். சந்தோஷம் பெற்று ஆனந்தமாக ஓடோடி வருகிறான் அரண்மனைக்கு. வேதவல்லி வேதவல்லி மன்னா வேதவல்லி என்ன மன்னா? நமக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது. அப்படியா? நீங்க தடத்துக்கு தானே போனீங்க? ஆமா. எப்படி கொண்டு வந்தீங்க? இது நம்ம பிள்ளை. வாங்கிக்கோ வாங்கிக்கோ. சரி சுவாமி. பகவானை நினைத்து தவம் இருந்ததால் பகவான் நமக்காக கொடுத்த குழந்தை. அப்படியா? ஆமா ஆமா நம்ம குழந்தை. வாங்கிக்கோ. வாங்கிட்டேன் சுவாமி. ரொம்ப அழகாக இருக்கிறது சுவாமி குழந்தை. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஆமா. குழந்தைக்கு நான் பெயர் வைக்கிறேன். என்ன பேரு? பாதை ஆள பிறந்தவள் பார்வதி. தத்தராஜனுடைய கோட்டையில் வளர்வதா இந்த குழந்தைக்கு தாட்சாயினி என்று பேரு. ரொம்ப அழகாக இருக்கிறது. பெயர் நல்லா இருக்கிறது. பார்வதா தேவியானவள் தங்களுடைய அரண்மனையிலே எப்படி வளர்ந்து வருகிறார் பாருங்க. வளர்ந்தாலே பார்வதியாள், வளர்ந்தாலே பார்வதியாள், வளர்ந்தாலே பார்வதியாள்.
பார்வதியா கோட்டையிலே ஒரு வயதிலே ஓர்ந்து விளையாடுகிறாள், 2 வயதிலே இருந்து விளையாடுகிறாள், 3 வயதில் குடியிறக்கி காதுகுத்தி 4 திருவயதிலே பார்வதியானவள் நடந்தோடி விளையாடுகிறாள். 5 திருவயதில் ஆடை ஆவணம் எல்லாம் போட்டு அழகு பார்க்கிறார். பாத்தீங்களா அழகு பார்ப்பாங்க இல்லையா? ஆமா, சரி. குழந்தை ரொம்ப அழகாக இருக்கிறார். குழந்தையை பாடசாலைக்கு விட வேண்டும். யார் ஒருவர் இந்த மண்ணில் பிறந்தாரோ பள்ளியில் சென்று படித்து வர வேண்டும். அப்படி உமையப்பட்ட விதிவிலக்காக பள்ளியில் சென்று படித்து வர வேண்டியதானே. பள்ளியிலே வருகின்றார். என்னவெல்லாம் படித்து வருகிறார் பாருங்கள். என்னெல்லாம் படிக்கிறார்? கொண்டை வேட்டி படித்து படித்தாய் படித்து முடித்தாய். ஐயா ஆத்திச்சூடி 4 வேதம் இதையெல்லாம் கற்று வருகின்றால் பாரதா தேவியானவள். பாரதச்சனுடைய கோட்டையிலே பார்வதியானவள் வளர்ந்து வரப்பட்ட நாளையிலே 10 திருவயதிலே பாவையானவள் திருப்பூத்தாள். நினைக்கிறான் தச்சன். திருப்பூத்த பார்வதியானவளுக்கு சுயவர திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அவங்க 54 தேசத்து மன்னர்களை வரவழைத்து சுயவரம் இனிதே நடைபெற வேண்டும் என்று நினைத்தவர் சுயவர ஏற்பாடுகளுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் செய்கிறார். 54 சிற்றரசர்கள் எல்லாரும் வர வேண்டும். என் மகள் பார்வதியை இந்த நாட்டு மன்னருக்கு நான் திருமணம் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நாம நினைத்தால் அதை முடிவு பண்ண முடியாது. அடுத்த நாட்டு மன்னர் நினைப்பாரு, ஐயோ நமக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் என்ன, மன்னனுக்கு முடித்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கோபம் கொள்வார். இது வேண்டாம், சுயவரம் நடத்திவிட்டா அதுதான் நல்லது இல்லையா? ஆமா, சுயவரம் என்று சொன்னால் மாலையை மணப்பெண்ணிடத்தில் கொடுப்பாங்க. பிடித்தமான கணவனை மணப்பெண் மாலையை
அவர் களத்தில் இட்டு தேர்ந்தெடுப்பாள். ஆமா. இந்த சுயவரமே நடத்த வேண்டும். ஆமா, இதுதான் சுயவரம். ஆமா. ஆனா 54 சிற்றரசர்களுக்கும் நீர்த்தோலை எழுதி கொடுத்தார்கள். சரி. எல்லா மன்னர்களும் நீர்த்தோலை கிடைக்க பெற்ற மன்னர் எல்லாம் ஆணைகளிலும் குதிரைகளிலும் அணி அணியாக வந்து தக்கனுடைய அரண்மனையில் வந்து இருக்கிறார்கள். இந்த தக்கராஜர் மன்னாதி மன்னர்கள் அமர்வதற்கு என்று மண்டபம் போட்டிருக்கிறார். ஆமா. மந்திரிமார் அமர்வதற்கு என்று மண்டபம், தனி. சேனாதிபதிகள் அமர தனி மண்டபம், ஆமா. குடிஜனங்கள் அமர்வு என்று பந்தல். இனி 16 பரதேசிகள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களும் வெயிலையும் மலையில அகப்பட்டக்கூடாது அப்படி என்று சொல்லி பந்தல் போட்டிருக்கிறார். சரி. இப்படி அந்த திருமண ஏற்பாடு இருக்க அவரவர் தகுதி கேட்ட இடத்துல வந்து உட்காரணும், மற்ற இடங்களை போய் உட்கார. ஆமா. முதல் சீட்டு யாருக்கு? மன்னாதி மன்னர். நம்மள மாதிரி சாதா ஒரு கூட்டம் போட்டோம்னா முதல் சீட் எல்லாம் என்னை மாதிரி விஐபிகளுக்கு தான். திருமண ஏற்பாடு இருக்க ஆனா அம்மை குமைவிட்ட சொல்றாங்க, என்ன பார்வதி இன்று உனக்கு சுயவரம். எனக்கு சுயவரமா? ஆமா. கல்யாணம். கல்யாணம். அப்படியா? அதனால் கல்யாணம் என்று சொன்னா நிறைய தேசத்து அரசர்கள் வந்திருக்கிறார்கள். ஒருவர் பேசிக் கொள்கிறார்கள். உங்களுக்கு எந்த நாடு? எனக்கா? ஆமா, பாண்டிய நாடு. ஏன் நீங்க எல்லாம் இல்லாத போட்டு திருப்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? பாண்டிய நாடு கேள்விப்பட்டது இல்லையா? இல்ல இல்ல, நாடு கேட்ட நாடு. எனக்கு சோழ தேசம். சோழ தேசமா? என்னுடைய பெயர் சோழ மன்னன். சோழ மன்னனா? ஆமா. ஏன் மீசி எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இல்ல, அதுதான் நான் ரொம்ப அழகா இருக்கும். அப்படியா? பார்வதிக்கு திருமணம் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்த கையோடு பார்வதியை நாட்டிற்கு கொண்டு அரசியாக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். அப்படியா? நீங்க எதற்கு வந்திருக்கீங்க? திருமணம் முடிந்து செல்லலாம் என்று ஒரு சின்ன ஆசைதான். சின்ன ஆசை? நான் பெரிய ஆசையில வந்திருக்கப்பா, நீங்க சின்ன ஆசையில வந்திருக்கிறீங்க. தங்களுக்கு எந்த நாடு? பாண்டிய நாடு. ஐயோ, தமிழ் வந்துட்டாங்க பின்னாடி. ஆமா ஆமா. என்ன எனக்கு எந்த நாடு? ஆமா அறிஞ்சோ அறிஞ்சிடலாம். அறிஞ்சில்லையா? ஆமா. கேரளா நாடாளம், மலையாளம். மலையாளம். இங்க பார்வதி தேவிக்கு நாங்கள் அறிஞ்சோம். உனக்கு வரலன்னா கொஞ்சம் அவர்கிட்ட கேளை எடுத்து விடுவாரு. அது மட்டும் டாக்டர் வந்துட்டு தெரியாம? ஆமா வந்துட்டு. அப்படியா? ஆமா ஆமா. பார்வதி தேவி ഞങ്ങൾ கழுத்தில் மாறி இட்டிருந்தீங்க. ഇവിടെ തന്നെ മരിച്ചു പോകും. മരിച്ചു? ഓ, ഇങ്ങ മരിക്കണ്ട, ഊരിൽ പോയി മരി. நாங்கள் எந்த நாட்டிலிருந்து ഇവിടെ வந்து? நான் தானே. நான் எங்க பக்கத்து நாடுதான். சரி. எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல? ஆமா. அவருக்கு எந்த நாடு? உங்க நாடு. உங்க நாடு. தங்க பெயர் என்ன? அருள்கொங்கு. ஆமா. எதற்கு வந்திருக்கிறீர்கள்? அவர் இந்த நாட்டு மன்னருக்கு எதுதான் தெரியுமா? என்ன நாடு? ஈழத்து மன்னன். ஈழத்து மன்னன். ஆமா. அவன் பேருக்கும் அவன் நல்லா இழுத்து போய் தான் இருக்காரு. அப்படி எந்த நாட்டு மன்னன் தெரியுமா? அவர் பல்லவ நாடு. இது அவர் பல்ல காட்டிட்டே தான் இருப்பாரு. அந்த நாட்டு மன்னனுக்கு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? அவர் ஆரிய நாடு. ஆரிய நாடு. ஆனா ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. இல்லையா, அவருக்கு ஆரிய நாடு இல்ல. அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? அவரு எனக்கு ஒரு சின்ன ஆசைதான். இப்படி சகல தேசத்து அரசர்களும் அவரவர்களை அப்படி அறிமுகப்படுத்துகிறார்கள். பார்வதியானவள் திருமணம் அங்க நல்ல அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சிவபெருமானுக்கு தெரியுமா? தெரியாது. சிவபெருமான் நந்தியை பார்த்து சொல்லுவார், நந்தி பார்வதிக்கு திருமணம், நாமல் உடனே போக வேண்டும். அப்படியா? ஆமா, போக வேண்டும். ஆமா. சரி, கேட்டு எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி? கண்டார கோலமாக கோலமாக பாதச்சட்டை முடிந்தவரா இளவனை போ தாரணே
பண்டார கோலம். ஆமா, பண்டார பரதேசி போல வருகின்றார். பண்டார பரதேசி அந்த கோலத்தோடு தெரு தெருவாக வீடு வீடாக பிச்சை வாங்கி சாப்பிடுவது போன்று பண்டார ரோட்டில் வர ஊர் நெடுக வந்து கொண்டே இருக்கிறார். வருகின்ற பொழுது இந்த அரண்மனை கோட்டை பக்கத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஐயா, இது என்ன ஒரு கூட்டம் தெரியாதா உங்களுக்கு? தெரியாது. தக்கராஜனுடைய மகள் பார்வதிக்கு திருமணம் சுயவரம் நடக்குது. பார்வதிக்கு அம்மைக்கா. ஆமா, அதனால நாங்க 8-10 நாளா எங்களுக்கு இங்கதான் சாப்பாடு. அப்படியா? ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்க கூடாதா? அறிவிப்பு யாரு கொடுக்க போறா? நானும் இங்க வந்து 11 நாளுக்கு முன்னாடி வந்திருப்பேன். அப்படியா? ஆமா. எத்தனை பண்ணாங்க வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல? அப்படியா? அவங்க உங்களை கூட்டிட்டு வரலையா? சொல்லவே இல்ல. அதுதான் பார்த்தேன். அறிவிப்பு இல்ல, அழைப்பு இல்ல. அழைப்பு இல்லாத இடத்துல நான் எப்படி வர முடியும்? உங்களுக்கு தெரியல, மற்ற பண்டாரங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அந்த பந்தல்ல அடுத்த பக்கத்துல ஒரு பண்டாரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பந்தல்ல போய் நீங்க உட்காருங்க. அந்த மாறி உட்கார்ந்துறாங்க. மாறி எல்லாம் உட்கார மாட்டேன். சரி, போங்க போங்க. என் சீட்ல தான் நான் உட்காருவேன். போங்க போங்க போங்க. பெரிய விஐபி சீட் அங்க இங்கே இருக்குது. ஆமா, வெளியில வந்து பார்க்கிறா. வெளியில தான் நிறைய பண்டார கூட்டம் இருக்கிறாங்க. அந்த பண்டார கூட்டத்துல பெரிய பண்டாரம், பரம பண்டாரம் உட்கார்ந்து போயிட்டார். பக்கத்துல யார் இருக்கிறார்? நந்திதேவர் துணமாப்பிள்ளைய வந்திருக்கிறாரு. பக்கத்துல 2 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. ஆனால் மக்களுடைய சபா மண்டபத்திலே என்ன நடக்கிறது பாருங்க. பார்வதிக்கு சிறந்த அலங்காரம் முடிந்தது. பார்வதி கையிலே ஒரு மலர் மாலையை கொடுத்தது. பார்வதி, அப்பா, இது உனக்கு சுயவரம். இது வாட்டிக்கொள் மனம் மாலை. அவளை 54 தேசத்து மன்னர்களும் வந்திருக்கிறாங்க. இதில் உனக்கு பிடித்தமான கணவர் மீது இந்த மலர்மாரி வீசி ஏறி அவருக்கு அவளை திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா? ஆமா, நிறைய பேர் இருக்கிறார்களா? ஆகட்டும் அப்பா என்று மலர் மாலையை கையிலே வாங்கினாள் பார்வதி. அப்படியே பந்தலுக்குள் வருகின்றார். பகவானே, எனக்கு 12 வயதாச்சு. 12 வயதாச்சு. செய்யும் போது 12 திருவயதிலே உன்னை மாலை மனம் முடித்து கைலாச மலைக்கு அழைத்து செல்வேன் என்று சொன்னீர்களே. எங்கிருந்தாலும் நான் எறியப்பட்ட இந்த மலர் மாலை உமது கழுத்திலே விழ வேண்டும் என்று அம்மை உமையவள் பார்வதியானவள் நினைத்து அந்த மலர் மாலையை வீசி எறிகிறார். வீசி எறிந்த மலர் மாலையானது கோட்டையின் வெளியில வருகிறது. வெளியில இருக்கிறார் பரமசிவன். பரம பண்டாரமாக இருக்கிறார். அவர் கழுத்திலே விழுந்தது. இங்க மன்னாதி மன்னர் கழுத்துல பாக்குறாங்க. யார் கழுத்துல விழுந்திருக்கிறது? விழுந்தையே. ஆமா, அந்திமார் கழுத்துல பாருங்கப்பா. அங்கே இல்ல. அங்கே இல்லையா? சேனாதிபதிகள் கழுத்துல பாருங்க. அங்கே இல்ல. அமைச்சர்கள் கழுத்துல பார்க்கிறார்கள். அங்கே இல்லையா? அங்கே இல்ல. குடிஜனங்கள் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அங்கேயும் மாலை இல்லையா? மாலை இல்லையா? எப்பா நன்றி. வெளியில பட்டாளங்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பக்கம் போய் பாருப்பா. எந்த பக்கம்? அந்த பக்கம், அந்த பக்கம். அந்த செட்டு பார்த்தா ஓடி வருகிறான். அண்ணா, என்ன உங்கள் மகள் வீசிய மலர்மாலை பட்டாளத்தின் கழுத்தில் விழுந்திருக்கிறது.
இல்லையா? ஆமா. என்ன செய்வது? பண்டாரங்கத்திலே விழுந்தது. ஆமா. போய் வாங்கிட்டு வா. ஆகட்டும் அண்ணா. ஓடோடி வருகிறான். ஏ பண்டாரம், என்ன? என்னையா உனக்கு ஆசை? உனக்கு இந்த வயசுல ஒரு ஆசை ஐயா? எனக்கு கல்யாணம். மாலையை தரமாட்டேன். மாலையை கொடுக்க போறியா இல்லையா? தரமாட்டேன். தர. மாலையை தரமாட்டேன். 2-3 கொத்து போட்டான். மாலை தன்னால கைக்கு வந்தது. மாலையை கலற்றி கொண்டு கொடுக்கிறார். ஆனா மரமாலை வாங்கி வந்து விட்டேன். இரண்டாவது முறை மரமாலை வீச சொல்லுங்க. ஆமா. அம்மா பார்வதி, சுவாமி, 2வது முறையா நல்லா வீசு மாலைய. சரிப்பா. மாலையை அப்படியே வாங்கினாள். இறைவனே நினைத்து மறுபடியும் 2வது முறையும் மலர் மாலையை வீசுகிறாள். 2வது முறை வீசிய மலர் மாலை மன்னாதி மன்னர் கழுத்துல விடல, மந்திரிமார் கழுத்துல விடல, சேனாதிபதிகள் கழுத்துல விடல, குடிஜனங்கள் கழுத்திலே காணவில்லை. அடுத்து பண்டாரத்து பரதேசிகள் இருந்தாங்க பாத்தீங்களா, அங்க போய் பாக்குறாங்க, மறுபடியும் அதே பண்டாரத்து கழுத்துல தான் விழுந்திருக்கு. இந்த மந்திரி பார்த்தவனுக்கு ஒன்ன சொல்ல முடியல, ஓடி வருகிறான். என்ன? உங்கள் மகன் வீசி மலர் மாலை மறுபடியும் அதே பண்டாரத்து கழுத்தில் விழுந்திருக்கிறது. என்ன? ஆமா. 2வதுமா? ஆமாமா. ஆளு எப்படி இருக்கு? இங்க பாருங்க. ஆளு எப்படி ஐயா இருக்கான்? ஆளு ரொம்ப கேவலம். 90 மேல இருக்கு வயசு. ஆமா ஆமா ஆமா. ஒரு ரெஸ்பீட் இல்ல. முடி என்ன நரை முடி. சதையெல்லாம் தொங்குது இருக்கு. தொங்குது. கிட்ட நாளைக்கு செத்து போவார் போல இருக்குது. பல்லு இருக்கா? பல்லு இருக்கு. பல்லு கேட்க மாட்டாங்க. நாக்கு இருக்கா? நாக்கு இருக்குது. படிக்க மாட்டாங்க. ஆமா. ஆனால் ஒன்று, அவன் மந்திர தந்தம் தெரிந்தவன் போலே இருக்கிறான். எப்படி இருக்கு? உடம்பு இருக்குது. குடிக்க மாட்டாங்க. சட்டத்துக்கு போக முடியாது. சட்டம் போட்டிருக்காரா? சட்டம் போட்டிருக்காரா? சட்டையா? கிடையாது கிடையாது. ஏதோ ஒரு புலித்தோலை அணிந்திருக்கிறார். ஐயோ ஐயோ, கேவலம். எனக்கு மருமகனாக வாய்க்கப்பட்டவர் எப்படி இருக்க வேண்டும்? இங்க பாருங்க, எங்க இருந்த கொட்டைகளை பழகி கொடுத்து இருக்கிறார். நிறைய போட்டிருக்கிறார். அப்படியா? எங்க இருந்த சுடுகாட்டு சாப்பலை வாரி கொட்டையாகவே எங்க மூணு இருக்கிறார். என்னையா இது? பூசி இருக்கிறார். ரொம்ப கேவலமாக இருக்கிறார். அவன் எனக்கு அவனை பார்த்தா ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? இப்ப வயதான பண்டாரம் அல்ல, பெரிய மந்திரவாதி கொண்டு தெரிகிறது. மந்திரவாதியோ தந்திரவாதியோ? மந்திர சூழ்ச்சியா மலர் மேலே அவன் கழுந்து போய் விடுகிறது நான் சொல்லுவேன். இந்த பண்டாரத்தை நீங்க சும்மா விடாதுங்க. என்னையா பண்றது? ஒரு குண்டு ஒன்று தோன்றி சொல்லுங்க, புளி வெட்டி பண்டாரத்தை பிடிச்சு அடைந்து மூடுதல் போட்டு மூடுங்க, செத்து போகணும். யார் அங்கே? இதோ வந்து விட்டோம். ஒரு குண்டு வெட்டுங்க. வெட்டி விட்டோம். வெட்டிட்டீங்களா? பண்டாரத்தை கொண்டு அதற்குள்ள உட்கார வைங்க. மூடுதல்ல போட்டு மூடி விடுங்க. ஒரு சின்ன ஒரு தோரம் போட்டு விடுங்க. ஐயோ, மூச்சு போயிடும். அப்ப சாகாண்டமா? சாகக்கூடாது. செத்தாலும் சரிப்படாது. இன்னைக்கு ஒரு நாள் பழச்சு போகணும். ஆமா, அவன் அப்படி செய்யறையா? ஆகட்டுமென்று பண்டாரமாக வந்த ஆதி சிவபெருமானை கல்லறைக்குள்ளே வைத்தார்கள். அழைத்து வைத்து விட்டு 3வது முறையாக பார்வதி கையில் மணமாலை கொடுத்து வீச சொல்றாங்க. அம்மை உமையவள் பகவானை, நீர் எங்கிருந்தாலும் உமது இடத்திலே இந்த மணமாலை விட வேண்டும் என்று 3வது முறை வீசுகிறார். 3வது முறை எரிந்த மலர் மாலை ஆனது பறந்து போகிறது, வருகிறது. யார் களத்திலே காணல. என்ன மாயமோ தெரியலையே, யார் களத்தில் மணமாலை காணவில்லையே. மந்திரி என்ன? அண்ணாதி மன்ன களத்தில் விடவில்லையா? இல்ல. மந்திரிமார் களத்தில் இல்லையா? ஐயோ, சேனாதிபதி களத்தில் காணாயா? அங்கேயும் பார்த்திருந்த மாதிரி காணவில்லையா? ஆமா. குடிஜனங்கள் களத்தில் சென்று பாருடா. அங்கேயும் மலர் மாலை இல்லை. ஐயோ, என்ன செய்வது? சரி, அந்த பண்டாரங்கள் இருக்கிறாங்களா? ஆமா, அங்க சென்று பாரு. அங்க இருக்குதா? பண்டாரம் எல்லாம் சும்மாதான் இருக்கிறான். அங்கேயும் வரவில்லையா? அங்க போன சாப்பாடு எப்ப போடுவீங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஐயோ, அதுல ஓடி வரலாம் வந்துடுறாரு. அண்ணா, சின்ன யோசனை. அந்த குண்டுக்குள்ள ஒருத்தனை வச்சிருக்கிறோமே, ஆமா, கல்லறைக்குள்ள, அதை எடுக்க வேண்டாம். அப்படியா? ஆமா, அந்த ஒத்தைக்குதான் பார்க்க வேண்டும். அப்படியா? அவர் சரி, அவர் கருத்துலதான் இருக்கும். அந்த கல்லறை எனக்கு இல்லப்பா.
மூணு கதவு திறந்தாங்க. அங்கு பரமசிவம் மாலையும் கருத்துமாக எழுப்பி வருகிறார். பார்த்தாங்க, எல்லாரும் வியந்து நிற்கிறாங்க. என்ன 3 முறை வீசிய மலமாலையும் இதே பண்ணாரத்தின் கருத்து விழுந்திருக்கிறது. என்ன ஒரு அதிசயம்! அங்கே திருமண வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறதா ஆயிடுச்சு. ஒருவர் பேசுறாங்க, என்னப்பா கல்யாணம், என்னன்னு சொல்றேன், நான் இந்த வீட்டுல கை நினைக்க மாட்டோம்ப்பா. இது என்ன கல்யாணம் நடத்துறீங்க? இல்லையா? இங்க பாருங்க அண்ணா, உங்கள் மகன் வீசிய மரமாக 3 முறையும் அவருடைய கருத்தில் இருந்திருக்கிற பண்டாரத்தின் கருத்தில் பண்டாரத்துக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுங்கள். வேண்டாம் ஐயா, மகன் எப்படி இருந்தாங்க? இது எப்படி இருக்கு? இது மூஞ்சி என்ன, அது ரேஞ்சி என்ன? சாப்பாடா இருந்த அரண்மனையில் சாப்பிடுவதா? குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டார்கள். சுயவரம் நடக்கிறதா? சுயவரம் இல்லாத சுயவரம். எல்லாரும் போய்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் வெறுப்படைஞ்சு போறான். நம்மளுக்கு பெண் கிடைக்கவில்லையே என்று வெறுப்புல போயிட்டு இருக்கிறான். ஆமா, அப்படியே சிவபெருமான் திருமணம் முடித்தார். சிவபெருமான் திருமணம் முடித்த கையோடு அவருக்கு என்ன வேலை தெரியுமா? தக்கனானவன் ஒரு நாள் தினத்திலே வரவழைத்து சொல்றான், மருமகனே, மாமாவை சொல்லக்கூடாது. என்ன மாமா? மாமா என்று சொல்லக்கூடாது. எப்படி சொல்றது? எத்தனை பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எவ்வளவு அவமானம், இதெல்லாம் நினைக்க வேண்டாமா? அதனால அம்மா வாங்க போங்க, இவ்வளவுதான். மருமகனே, பாரு என்ன சொல்வது. மாமா, ஐயோ என்ன கேளடா. ஆமா, எனக்கு 3 நேரம் விபூதி தந்து என்னுடைய கோட்டையில் நீ இங்க இருக்க வேண்டும். அப்படியா? ஆமா, விபூதி 3 நேரம் கொடுக்கணுமா? ஆமா. எப்ப கொடுக்கணும்? காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி. சாப்பாட்டுக்கு முன்னாடியா? மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி. காலையில எத்தனை மணி மணி சொல்லி இருக்கோம்? மணி ஒரு 6 மணி. 6 மணியா? ஆமா. சரி மாமா. மத்தியானம் 12 மணி. 12 மணி கொடுக்குறேன். சாயங்காலம் 5 மணி. 5 மணியா 6 மணியா? ஏதோ கொண்டு வந்துருப்பா. அப்படியா? ஆமா. ஆகட்டும் ஆகட்டும். ஆகட்டும் என்று 3 வேளை விபூதி கொடுத்து அரண்மனையிலே இருக்கிறார். தக்கனுடைய அரண்மனையிலே சிவபெருமானும் பார்வதியும் ஆண்டு வந்தார்கள். சரி. ஒரு நாள் தினத்தில் பல நாள் நடந்து கொண்டிருக்கு. ஒரு நாள் தினத்திலே பரமசிவனை பார்த்து சொல்றாரு, மருமகனே, இன்னைக்கு நீங்க எனக்கு விபூதி தர வேண்டாம். அப்படியா? ஆமா. தர வேண்டாம் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? என்னுடைய நாட்டிலே சகல தேசத்து அரசர்கள் வருவார்கள். அப்படியா? ஆமா. வந்து ஒரு சின்ன சங்க கூட்டம் இருக்கு. சங்க கூட்டம். சங்க கூட்டமா? ஆமா. நாட்டு நலன்களை பற்றி நாங்க பேசுவோம். பேசி முடிவெடுப்பீங்க. ஆமா. சரி சரி. எல்லா தேசத்து அரசர்களும் அமர்ந்திருக்கப்பட்ட சபையில் நீங்கள் வந்து எனக்கு விபூதி கொடுத்தால் எனக்கு கொஞ்சம் மரியாதை குறைவா இருக்கும். அதனால் இன்னைக்கு விபூதி வேண்டாம். அப்படியா? சரி, ஆகட்டும் மாமா, ஆகட்டும் ஆகட்டும். அது நான் தக்க விரதம் என்று சகல தேசத்து அரசர்களோடு தச்சன் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நேரத்துல வந்து கையை நீட்டுறாரு. மாமா விபூதி. சீ, ஆண்டி பையில வெளியே போனா. என்னைய பார்த்து ஆண்டி பையில வெளியே போனா என்று சொல்லிருக்கீங்க. மாமா வெளியில போகிறேன் மாமா, போகிறேன். போகிறேன் மாமா, போகிறேன். நேராக பார்வதி இடத்துல வருகின்றார். பார்வதி சுவாமி, பார்வதி, கைலாசம் போக போகிறேன். வருவதாக இருந்தால் என்னோடு இப்பொழுது வந்து விடு. சுவாமி, எங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவேன். வேண்டாம். எங்க அம்மையிட்ட ஒரு வார்த்தை வேண்டாம். வருவதாக இருந்தால் இப்பொழுது என் வாகனமாகிய காவையில் பின்னாடி கேள்விக்கொள். செல்ல போகிறேன். இதோ வருகின்றேன் சுவாமி. கணவன் எனக்கு முக்கியம். பார்வதி திருமணத்து கைலாசமலை கழித்து வருகின்றார். அந்த சிவனாரோ பார்வதி மகிழ்ந்து திருமணோ பார்வதி சிவனாரோ பார்வதியோ கைலாசோ
நவநாட்டி கொடுப்போனா பார்வதி ஆனால் இவர்கள்தான் போன போதே ஆட்டி மருமகள் ஆவாரோ அவர்கள்தான் போன போதே ஒரு நாளும் இந்த செய்தியை இவனை சரிதத்தை தாண்டோனில்தான் சொன்ன செய்தி கலந்து கல கேட்டு நாடுதரோ சிவனிடம் பக்க இடத்தில் வந்து சொல்லுவாரே இப்படியாக பார்வதா தேவியானவளை திருமணம் முடித்து பார்வதி கைலாச மலையிலே சிவபெருமான் பார்வதியை அழைத்து வருகின்றார். கைலாச மலையில் வந்து எரிதை வீற்றிருக்க சிவன சக்தி சமேதராய் அமர்ந்திருக்கின்ற பொழுது என்ன ஆகுது பாருங்க. எங்க இவ்வாறு இருக்க தக்காவர கோட்டையில் அந்த சபை கலைந்தது. அந்த நேரத்தில் நான் வேதவல்லியை பார்த்து தச்சன் கேட்கிறான். என்ன சொன்னி? ஆமா, மருமகள் இங்கே வந்ததுண்டா? மருமகனா? ஆமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த புறத்தில் இறந்தார்கள். நமது பார்வதி இங்கே? பார்வதியை காணல. பார்வதியும் காணவில்லையா? ஆமா. மருமகளையும் மகளையும் காணவில்லையா? நான் நினைத்தது சரியாகிவிட்டது. ஆமா. ஆண்டி மகதேசி பெரிய பித்தன் என்னுடைய மகளை குணமாய் விட்டான். யாரு சொல்றீங்க? என்ன நடந்தது நம்ம சபையில? வெளியே போனா என்று சபையில் சொன்னேன். போய்விட்டான் பரதேசி பையன். மகளையும் கூட்டி சென்று விட்டாரே சுவாமி பரதேசி பேயன் பித்தன். சுவாமி, நமது மகள் பார்வதி ஒத்தைக்கு ஒரு மகள். அவளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டு நீங்க இப்படி அவதோடாக அவன் இவன் என்று பேசலாமா? அவதோடு பேசுவதா? என் மனம் கருக்குகிறது. என் மகளை கொண்டு போய்விட்டார். ஆண்டி பேயன் பிச்சைக்காரன் மாட்டிலே ஏறி ஓட்டில் இறந்து நம்முடைய பரதேசி பண்டாரம் அந்த பண்டாரத்தை கொண்டு இன்னொரு மாணாக்கன் வேள்வி செய்து அதில் அந்த பண்டாரத்தை பிறவி செய்து காட்டுகிறேன். அவன் கையால் விபூதி வாங்கி நான் மறுபடியும் பூசிக்கொள்வேன். எல்லா முனிவார்களும் என்னுடைய சபையிலே வருத்தங்கள் என்று இந்த சக்கராஜன் உடனே மறுபடியும் ஒரு வேள்வியை வளர்க்கிறார். வேள்வியை வளர்த்து கொண்டிருக்கிறார். யார் பரமசிவத்தை போன்று ஒருவரை பிறவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தாரையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே யார் வருகிறார் பாருங்க. திரிலோக சஞ்சாரியாக நாரதர் வருகிறார். நாராயண நாராயண நாராயணம். நாரதரே,
தட்சனே, நீ எப்படி இருக்கிற? நலமாக இருக்கிறேன். நம் மனைவி வேதவல்லி எப்படி இருக்கிறாள்? வேதவல்லி நலமாக இருக்கிறார். நம் நாட்டு ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? நலமாக இருக்கிறார்கள். இருக்கிறார்கள் அல்லவா? என்ன இங்கு ஒரே சத்தம், மந்திர முழக்கங்கள் வேள்வி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடத்த வேண்டியது கட்டாயம் வந்துவிட்டது, நடத்துகின்றோம். இல்ல கட்டாயம் உங்களுக்கு அப்படி என்ன வந்தது, என்ன அவசியம்? தெரிந்து கேட்கிறீரோ இல்லை தெரியாமல் கேட்கிறீரோ? ஐயோ, எனக்கு என்ன தெரியும்? மாட்டில் ஏது ஓட்டில் இருந்து ஒன்று மாட்டி பரதேசி பேய் அமைச்சர் எவர்களை கொண்டு போய்விட்டார். அவளை போட்டு இந்த வேள்வியில் ஒரு பட்டாளத்தை பிறவி செய்ய போகிறேன். இது நடக்குமா? நடத்தி காட்டுவேன். ஐயோ, பரமசிவனை இன்னொரு பரமசிவனை பிறவி செய்ய போறீங்களா? இது என்னையா செய்தி? நடக்குமா ஐயா? நானும் பார்த்தா இது நல்லாதான் இருக்குது இல்லையா? மத்த பேரும் முடிந்து விட்டது. இன்னும் ஒரு நற்செய்தி நமக்கு கிடைத்தது. இதை நேராக கைலாசம் சென்று சுமபெருமானத்தில் சொல்ல வேண்டும். நகராதினே சென்று வருகிறேன். போயிட்டு வாங்க. ஈராக கைலாசம் வருகிறார். சும்மா வருவாங்க ஐயா, ஏதாவது செய்தியோட தான் வருவார் நாரதர். ஏதாக கைலாசம் வருகிறே வந்து என்ன சொல்லுவார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? அந்த நின்று நாரதரும் சென்று இதை நோந்தே திருவடி வணங்கி சொல்வார். தன்னையும் தன்னையும் பெற்றெடுத்த நஞ்சு கொண்ட கத்தாவை கேளாய். அக்கறை வேடியுடைய ஆனந்த கூட்டாளி, அக்கையில் தள்ளி கொடே அக்கை கொடுத்தே. கோட்டை அது தானோ பரமாச்சே, நானொரு வரம்பி செல்ல போடாது போகாது தக்கரித்த கோட்டை வழி வருவே. பார்வதிக்கு சித்தம் இறங்கிடுமாமே. நாரதர் நேராக கைலாச மலையில வந்து சொல்லுவார், இறைவா சம்போ மகாதேவா சாம்ப சதாசிவா சர்வமும் காக்கும் பரம்பொருளே. என்ன என்ன நாரதா, உனக்கு இன்னைக்கு வேற ஒரு இடமும் கிடைக்கவில்லையா? காலையில இங்க வந்திருக்கிற இன்று ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி? நற்செய்தி என்று நீங்கள் நினைக்க கூடாது. என்ன? 14 உலகம் சுற்றி வரும் பொழுது தக்காபுரம் போய் வந்தேன் பகவானே. தக்காபுரம்? ஆமா. தக்காபுர கோட்டையில் எனது மாமன் மாமி சௌக்கியமா? மாமன் மாமி சௌக்கியமா என்று நீங்கள் தான் கேட்கிறீர்கள். போன இடத்தில் அவர் உங்களை எவ்வளவு கேவலமாக பேசுகிறார். எவ்வளவு கேவலமாக பேசினார்? ஒரு மாணாக்கர் கேள்வி கொடுத்தார், எதற்காக தக்கராஜனை என்று கேட்டதற்கு மாட்டில் ஏறி ஓட்டில் உறந்து ஆகி பரதேசி பேய் பித்தர் இவருடைய மகளை கொண்டு போய்விட்டார். அவரை போன்று ஒரு பண்டார பரதேசி இந்த வேள்வியில் பிறவி செய்ய போகிறேன் கடும்போகத்தில் இருக்கிறார். என்னால் காண முடியவில்லை பகவானே. ஆமா, அங்கேயே செய்திருக்கலாம்ல உங்களுக்கு. சரி, கொஞ்சமா சூடு இல்ல போல இருக்குது. அம்மை உண்மை எப்படி வருகிறார்? எனக்கா சென்று வருகிறேன். இதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தாள் பாரதா தேவியானவள். பக்கமதில் கேட்டீரோ, பக்கமதில் கேட்டீரோ, பார்வதியானோ மகிழ்ச்சி. பக்கமதில் கேட்டீரோ, பக்கமதில் கேட்டீரோ, அந்த காபுர மதி
பக்கவதில் கேட்டிருந்த பராசக்தியானவள் சொல்கிறாள், இறைவனை அடிதொழுது சொல்றார். இறைவா, இந்த நாரதர் சொல்றதை நீங்க நம்பவே கூடாது. அப்படியா? ஆமா. ஏன் நம்பக்கூடாது? என்னை கைலாச மலையில் மாலை மனம் சூட்டி அழைத்து வந்த நாள் முதலாக ஒரு நாளாவது என்னுடைய தாய் தகப்பனை பார்த்து வருகிறேன் என்று உங்களிடத்துல விடை கேட்டதுண்டா? கிடையாதுல்ல. என்னுடைய தாய் தந்தையின் பாசம் தூண்டில் போல் என்னை எடுத்துக் கொண்டிருக்கிறது. பாச வழியிலே நானும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. அதனால் என்னுடைய தாய் தகப்பனை பார்த்து வர வேண்டும், விடைத்தார்கள். ஏ பெண்ணே பார்வதி, ஓவாடு பார்வதியே பார்வதியே பொல்லாத தக்கேரினோ தக்கேரினோ ஓவாடி பார்வதியே பார்வதியே நீ போனால் அவனிடமா இச்சையில்லா பார்வதியே இருந்தாலும் போய்வாரு இருந்தாலும் போய்வாரு பார்வதியால் பார்வதியால் துணிந்து சொல்வார், துணிந்து சொல்வார். பார்வதியை பகவானிடத்தில் சொல்லுகிறார், சுவாமி என்னுடைய தாய் தகப்பனை பார்த்து வருகிறேன், விளைகிறார்கள் சுவாமி. இப்பொழுது நீ தக்காபுரம் போடாய் என்று சொன்னால் உன்னுடைய தாய் தந்தை நிச்சயமாக இறந்து போய்விடுவார்கள். போக வேண்டாம் என்று சொல்கிறேன். அவர்கள் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி நான் போய் ஆகணும், விளைகிறாருங்க. போய் ஆக வேண்டுமா? ஆமா. நான் விடை கொடுக்க வேண்டுமா? பார்வதி, என்ன அப்படி என்றால் போய் வா என்று ஒருபோது கூற மாட்டேன் பார்வதி, அகர மாட்டேன். போ. நான் போக வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ரதம் கொடுங்கள் சாமி. அது மட்டும் இல்ல, சிரித்த முகத்தோடு என்னை வழி அனுப்பி வைக்க தெரியாதா? முடியாது பார்வதி, முடியாது. நான் என்ன என்னுடைய தாய் தந்தையர் வீட்டிற்கு விருந்து கையா போறேன். சிரித்த முகத்தோடு போய் வா என்று வழி அனுப்பி வைக்க தெரியாதா? பார்வதி, விதி உன்னிடத்தில் விளையாடுகிறது. எதற்கு என்னிடத்தில் விதி விளையாட வேண்டும்? அப்படி நான் என்ன தவறு செய்தேன்? பொல்லாத தக்கனவர்கள் போனால் சிரித்த முகத்தோடு நீ வரமாட்டாய். அதனால் போக வேண்டாம் என்று சொல்லுகிறேன். அப்படியா? நான் போய் நான் தீரணும், நான் போய் ஆக வேண்டும். எனக்கு விடை தந்தீர்கள். நான் சும்மா கால்நடையா போக முடியுமா? அதனால் எனக்கு தங்க தேர்ந்தார்கள். தேர் வேண்டுமா? தங்க தேர் கொடுத்தார் பகவான். தங்க தேரிலே ஏறிக்கொண்டு பார்வதா தேவியானவள் தக்காபுர கோட்டையிலே வருகின்றாள். தக்காபுர கோட்டையில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தச்சனானவள் வடக்கு முகமாக இருந்து ஒரு வேள்வியானது நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே வடக்கு வந்தால் பார்வதியாய், வடக்கு வந்தால் பார்வதியால், பார்வதியாய் அடுத்து முகமான
தாயார் பார்வதியோ மொழியோ எது சொல்வாய் மொழியோ எது சொல்வாய் வடக்கே வந்தால் அப்பா என்று அடிதல்வதற்கென்றால் பார்வதி அவருக்கு தெற்கு முகமாக திரும்பி விட்டார் மக்கள். தெற்கே வந்தால் தந்தையே என்று அடிதல்வதென்றால் மேற்கு முகமாக திரும்பினார். மேற்கே வந்து சொல்லுவாள் அப்பா கிழக்கு முகமாக திரும்பினார். அந்த மகள் வந்திருக்கிறேன் ஏனப்பா பேசாம இருக்கீங்க அந்த நேரத்தில் அங்கிருந்த முனிவர்கள் சொல்றாங்க என்ன சொல்லுவா பாருங்கள் அரே தங்கராஜனே மகள் தான் பார்வதியா ஒரு மகள் தான் பார்வதியா மகன்தான் பார்வதியா வந்திருக்க வந்திருக்க மகன்தான் பார்வதியா மகன்தான் பார்வதியா மகள் தான் பார்வதியா கையவளோ வந்திருக்கு கையவளோ வந்திருக்கு ஏனோ வேளாமல் இருப்பதற்க தங்கராஜா ஆமா என்ன சொல்லுகிறார்கள் வாழ்கிற முனிவர்கள் ஐயா தக்க மகாராஜனே என்ன உமது மகள் பார்வதி வந்திருக்கின்றால் ஏனென்று கேட்கவில்லை எழுத்தாமலை பேசவில்லை விடுதலை. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்யுங்கள். என்ன வேலை கொடுத்துருக்கீங்க சோகம் கொடுத்தாலே உங்க வேலை. ஆமா சோகாய போடுங்க. அப்படியா வருங்க. யார் யாருக்கு முதல் யார் யாருக்கு அப்பா? எனக்கு இவன் மகளும் அல்ல, யார் இவனுக்கு அப்பனும் அல்ல. ஆமா ஆட்டிக்கு ஆசைப்பட்டு அம்பலத்தில் பொங்கி உண்டவளுக்கு தான் யாரு தந்தை யாரு பாறை கோட்டையது இறப்பதோடு சென்றவளுக்கு அம்மை உண்டோ அப்பா உண்டோ உன்னை மாலையர் மாட்டியல்லவா கொடுக்கிறார். அந்த முகத்தோடு இங்கு வந்தார். அப்பா இதுக்காக முகத்தை எல்லாம் மாத்திட்டு வர முடியுமா என்ன இப்ப தலை போகிற விஷயமா நடந்தது என் கண் முன்னால் முடியாது. அப்பா என்று அழைக்காதே, அப்பாயில் பிடித்து அழைத்து விடுவேன். உலகத்திற்கு படியளக்கக்கூடிய ஈஸ்வரை அப்பா என்பதை கேட்டாக பேசுகிறேன் ஈஸ்வரா, அவன் ஒரு ஈரப்பன். அப்பா அப்படி பேசாதீர்கள் ஆண்டி என்று சொன்னாலோ ஆதிவரன் அவரல்லவோ அல்லானோ ஆனாலோ பரமசிவன் அவரல்லவோ பிறந்தை கொண்டு கிரிதானோ பிறந்தை கொண்டு கிரிதானோ அந்த ஈஸ்வரன் அவரல்லவோ இறந்து கொடுத்திருந்தாயோ, இறந்து கொடுத்திருந்தாயோ, ஆண்டி என்று சொன்னாலும் அதிபரன் அவரல்லவோ தக்கா பண்டாரமானாலும் பரமசிவன் அவரல்லவோ தக்கா இறந்து கொண்டு திரிந்தாரோ ஈஸ்வரனால் அவரல்லவோ தக்கா மாதேரியானாலோ மகாதேவன் அவரல்லவோ தக்கா அப்பா என்னுடைய கணவரை பார்த்து இப்படி பித்தன் பேயன் பரதேசி என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள் ஆண்டி பரதேசி பேயர் பித்தல் மாமியார் என்று ஒரு முறை அல்ல 100 முறை கூறுவேன். சொன்ன காரணத்தினால் ஆண்டி என்றே சொல்லதினா ஆடேறுகின்றதினால் பாடாத பிறப்பாயனா
வாழ்வு உன் ஆணவம் அறியட்டும். நீ மாடேறி மாடேறி என்று என்னுடைய கணவரை பேசிய காரணத்தினால் நீ மாறாக பிறப்பாயடா. உன் ஆணவம் எல்லாம் அழியட்டும். இந்த கோட்டை கொத்தளம் எல்லாம் மண்ணோடு அழியட்டும். மொத்தத்தில் இது ஒரு சுடலை களமாக போக்கட்டும். சுடலை 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 என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்து விட்டு அம்மை உமையவள் பார்வதி கைலாசம் வருகிறாள். கைலாச வரையில் வந்து கவிழ்ந்த தலையோடு உட்காராடி இருக்கிறார். பார்த்தார் பகவான். பார்வதி பார்வதி எங்கு வந்தாள்? எதற்காக வந்தாள்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாள்? உன்னிடத்தில் என்ன சொன்னேன்? போராடியே என்று போனதன் பலனை அனுபவித்து விட்டு வந்திருக்கிறாய் என்று நன்கு தெரிகிறது. தக்காபுரம் கோட்டையில் என்ன நடந்தது? நடந்ததை கூறு. எவரங்கானே போற இடத்துல ஒரே சண்டை சுவாமி. உங்களை பார்த்து தச்சன் என்ன சொன்னா தெரியுமா? பாட்டி பேய்கள் பிச்சைக்காரன் மாடேரி என்ன சொல்லிவிட்டான். மாடேரி பரதேசி பண்டாரம் இப்படி எல்லாம் கீர்த்தனமாக பேசிவிட்டார். அவர் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? சமைத்து விட்டு வந்திருக்கிறேன். அவனை உடனே கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் என்று அம்மை உமையவள் சொல்ல பகவானுக்கு கோபம் வருகிறது. நெற்றியில் வேர்வை வருகிறது. வேர்வை வலித்து விட்ட வழியிலே இட்டிருக்கிறார். அங்கே ஒருவன் உதயமாகி வருகிறார். அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது பாருங்கள். எப்படி இருக்கிறது? கையோமா கையோமா கேடையும் நல்ல இடையில புத்திரான் இடையில புத்திரான் அறை வந்து வளர்ந்துவான் அறை வந்து வளர்ந்துவான். சிவனாவே ரமண சிவனாவே என்னை நீரும் இரவிகள் செய்தி மகிதானோ எதிராடியாரையா இரண்டு கையில சும்மா இருக்கு. எல்லா கையிலையும் ஆயுதங்கள் இருக்கிறது. ஆயுதங்கள் எளிய வண்ணமாக இறைவனை அடைதல் இருக்கின்றார். பகவானே என்ன என்னையா அடியை எதற்காக உதவி செய்தீர்கள்? எதற்காகவா? எனக்கு ஒரு எதிராளி பிறந்து விட்டார். எதிராளியா? ஆமா. எங்க இருக்கிறார்? தக்காபுர கோட்டையில் இருக்கிறார். எல்லாம் சொந்தக்காரன் தான். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். போன போட்டில் பேச்சுக்கு இடமில்லை. அவனுடைய தலையை வெட்டி ஒரு வேலி நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த வேலியில போட்டு சுட்டு எரித்து விடு. பின்னால் அழுதுட்டு வருவா வேதவல்லியே.
யாரு? அவருடைய மனைவி. மனைவியா? ஆமா. ஆகட்டும். பெண்ணை நினைத்து விடாத, இதற்கெல்லாம் காரணம் அவள் மட்டும்தான். என்ன செய்வது? அவளுடைய தலையை வெட்டி எரிந்த வேள்வியில் போட்டு சுட்டு பொசுக்கி விடு. ஆகட்டும். தந்தையே, தம்பட்டம் முழங்கணும். கோட்டை கொத்தவெல்லாம் அடித்து மண்ணோடு மண்ணாக்கி விடு. ஆகட்டும். சென்று வருகிறேன். போயிட்டு வா. ஓடி வருகிறார். ஓடினான், சாடினான், தலைமையிலும் தாண்டினான். தக்காபுர கோட்டையில் வந்தார். ஆமா. மற்றவர் சுமாரிப்பானா? அடே தக்கா, இங்கு எவரா? தக்கன் என்பவர். தக்கரா தோக்கரா? ஏய் தக்கா, ஏய் ஏய், நான் தாண்டா. ஏய் பாடாவளி, என்னடா ரொம்ப முறுக்குற? ஏய் முருகே பூச்சி, ஏய் எதுக்குடா ரொம்ப சத்தம் போடுற? ஒரு தலை இருக்கும் உனக்கு இவ்வளவு ஆணவமா? எனக்கு 10 தலை எவ்வளவோ ஆணவம் இருக்கும். எத்தனை தலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னா ஜலவன் குச்சி போலதான் இருப்பான். ஏய், அப்படி பெருமா இருப்பான். ஏய், நீ எல்லாம் பேசுவது வீக்குன்னு நினைக்கிறேன். திறமை உடையவனாக இருந்தான். முகத்தில் மீசை வைத்தவனாக இருந்தான். இறங்குடா. எங்க இறங்க? ஆடுகளத்தில் இறங்கி வாடா வாடா, வந்து வென்று வா, வென்று வா. வாடா. வா வா வா. வாடா. 7-8 நாட்களாக ஒரே யுத்தம். நிராயுதபாணியா இருக்கிறான். எனவே புத்திர கொண்டு வந்த பாருங்க, சூலாயுதத்தை முடித்து விட்டான் தச்சன். தச்சனால் சாதாரண ஆலையா? எனக்கு தான் பெருமை பண்றேன். இவங்க 2 பேருடைய அந்த போர் நிலைமை எப்படி இருக்கிறா தெரியுமா? கடலும் மலையும் போது போல் இருக்கிறது.